சில பேர் வந்து கடன் வாங்கிட்டோம், கஷ்டப்படுறோம், கட்ட முடியலையோ, இதனால ஏதாவது பிரச்சனை வருமா, சிக்கல் வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் நிறைய பேத்துக்கு இருக்கு. சில பேர் வந்து அது கண் மூடித்தனமா கடன் வாங்குவாங்க. கடன் வாங்குறத கண் மூடித்தனமா கடன் வாங்குவாங்க. எதுக்கு வாங்குறேன் என்னன்னு தெரியாம வாங்கிட்டு இருப்பாங்க. அது பெரிய சிக்கல்ல பிரச்சனை ஓடிட்டுருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கும்போதே யோசனை பண்ணுவாங்க. இது கட்டிடுவோமா? கட்ட முடியாதா? இதுக்கு கட்டுறதுக்கு என்ன வழி? நமக்கு என்ன சம்பளம் வருது? வீட்டுக்காரம்மா என்ன சம்பாதிக்குது? நமக்கு என்ன வருமானம் வருது? வட்டி கட்டுறோம், முதல் கட்டுறோம், பசங்க பிள்ளைய படிக்க வைக்கணும். நம்ம கடன் கட்ட முடியுமா? முடியாதா? அப்படின்னு பல யோசனை பண்ணி தான் கடன் வாங்குவாங்க. கடன் வாங்குறதே பார்த்திங்கன்னா, பேங்க் லோன் வாங்கலாமா? அது வாங்குறதுனால அது என்ன இன்ட்ரெஸ்ட்டு? வெளியில் வாங்குறதுனால என்ன இன்ட்ரெஸ்ட்டு? இந்த கடன் பிரச்சனையிலேருந்து விலகணும், கடனால் தொல்லை வரக்கூடாதுன்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க. கடனில் சிக்கலை மாற்றணும், பிரச்சனையில் மாற்றணும்னு அவங்களுக்குன்னு ஒரு சாதகம் எப்படி இருந்துச்சுன்னா, ஏறுக்கு முறை கடன் வாங்கிடுவாங்க. சம்மந்தம் இல்லாமல் கடன் வாங்குவாங்க, சம்மந்தம் இல்லாமல் லாக் ஆவாங்க, சொத்தை கொண்டு வச்சு அடமானம் வச்சு வாங்கிடுவாங்க. அவங்க அதை நினைக்க மாட்டாங்க. இந்த கடன்லேருந்து மீண்டு வர முடியுமா? முடியாதா? கட்ட முடியுமா? முடியாதாங்கிறது அந்த சிந்தனையும் அவங்களுக்கு இருக்காது. கடன் கிடைச்சா போதுன்னு வாங்குவாங்க. இந்த கடன் கட்டி முடிச்சிடலாம், கட்டி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சாதகத்தில் இருந்துச்சுன்னா, அவங்க பாருங்கள் யோசனை பண்ணி வாங்க. கடன்காரங்க கொடுக்கணும்னாலும் வேணாம்பாங்க. கடன்லாம் வேணாங்க, நாங்கள் பார்த்து செய்கிறோம், நாங்கள் சம்பாரித்து வீடு கட்டிக்கிறோம், சம்பாரித்து பசங்களை படிக்க சம்பாரித்து இப்படியே தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அந்தளவுக்கு அவங்களுக்கு இறைவன் கொடுப்பனை கொடுப்பாங்க. இப்படி அந்த கடன் வாங்கினாலும் கடன் கட்டி மீண்டு வர்ற சாதகம் அது எப்படிங்க இப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. இப்போ தனுசு லக்னம், லக்னாதிபதி குரு 5ஆம் இடத்துக்கு போயிட்டார், மேசத்தில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ அவர் தனுசு லக்னம், லக்னாதிபதி குரு மேசத்தில் உட்காந்துருக்காரு 5ஆம் இடத்துல. ஆப்போசிட்டாக துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். அவர் 7ஆம் பார்வையாக குரு சந்திரனும் பார்த்துக்கிறாங்க. அப்போ 7ஆம் பார்வையாக குருவும் சந்திரனும் பார்த்துக்கிற சாதகம் பார்த்திங்கன்னா, எந்த இடத்துல இருந்தும் பார்த்துக்கலாம். குரு சந்திரனை பார்க்கணும், சந்திரன் குருவை பார்க்கணும். சந்திரனுக்கு 7ஆம் பார்வை, குருவுக்கு அப்போ 3 பார்வை இருக்குது. அப்போ 2 பேரும் சந்திரனும் குருவும் பார்த்த சாதகம் பார்த்திங்கன்னா, அவங்க எவ்வளோ கடன் வாங்கினாலும் கடன் கட்டிடுவாங்க. அவங்க கடன் வாங்குற ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே கடனே இருக்காது. சந்தோஷம் பிரியமாக அவங்க வாழ்க்கையில் செய்வாங்க. ஏன்னா ஏன் நான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னா, குருவும் சந்திரனும் பார்த்துட்டாலே அவங்களுக்கு எவ்வளோ கடன் வாங்கினாலும் கடனை கட்டி மீண்டு வந்துடுவாங்க. இந்த ஏற்கு மாற கடன் வாங்குறாங்க பாரு, அவங்க சாதகத்தை வந்து சாதகம் பார்த்துட்டு கடன் வாங்கணும். சாதகம் பார்த்துட்டு கடன் வாங்குகிறோம், கட்ட முடியுமா முடியாதா, கடன்லேருந்து நம்ம மீண்டு வருவோமா வராதாங்கிறத மெயினாக சாதகத்தை பார்த்துட்டு கடன் வாங்கணும். சரிங்களா? கடன் கட்டுறவங்க பார்த்து பயந்து கடன் வாங்கி கட்டி முடிச்சிடுவாங்க. பயப்படாமல் வாங்குறவங்க அவங்க சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அதை கொஞ்சம் கடன் வாங்கும்போது பார்த்து வாங்கணும். கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். வாழ்க வளமுடன்.